எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி டேஸோன்னு சொல்லிட்டு ஒரு கடையை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா $2 ஷாப். அந்த $2 லைக் நம்ம ஊருக்கு எல்லாமே எது எடுத்தாலும் 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட டேஸோ பற்றி கேட்கும்போது எனக்கு வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் பிரியதர்ஷினின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈகோ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா $1.50 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த $1.50 ஷாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ இன்றைக்கி நான் அந்த கடைக்கு போயிட்டு நான் வெளியில் தான் லஞ்ச் சாப்பிட போகிறேன். ஸோ நான் அந்த கடைக்கு எப்படி போகிறேன், அந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் நான் என்ன லஞ்ச் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நான் க்ராசரி ஷாப்பிங் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்து பண்ணிடுவேன். ஸோ அது எங்கே பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்புறேங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருப்பேன். நான் இது சரவணா ஸ்டோர்ஸில் தான் எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே இங்கே க்ராசரி ஷாப்பிங் போகிறோம் இல்லை ஏதாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராலி எடுத்துக்குவோம். அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இது எப்போவுமே என் கூடவே இருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு இங்கே வெயில் ஜாஸ்திங்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அப்படிங்கிறனால தண்ணி எப்போவுமே கையில் வச்சுக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன். ஈவினிங் என் ஹஸ்பண்ட் கூட ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ இப்போ நான் மட்டும் வெளியில் வர்றேன். இது காண்டோ அப்படிங்கிறதுனால 2-3 இடத்துல வந்து நம்ம ஆக்சஸ் இது நம்ம தான் கொடுக்கணும். ஸோ ஆக்சஸ் இல்லாமல் யாருனாலும் உள்ளே வர முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நான் நடந்து வந்துட்டுருக்கேன். பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏறிட்டேன். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வீட்டிலிருந்து. எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எனக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது அப்போ தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆச்சு இங்கே போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கப்பூரில் எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எதையாவது ஒன்று நல்லா தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். அப்புறம் பார்த்தா அதை இடித்து திருப்பியும் கட்டிகிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இடத்துக்கு கிட்டே வந்துட்டேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஏன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வெஜ் ரைஸ் கடையில் தான் நான் யூஸ்வலாக எனக்கு வாங்குவேன். அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெஜ் ரைஸ் கடை. ஸோ அங்கே தான் நான் சாப்பிட்றேன். பார்த்திங்கன்னா ஒரு 3-4 காய் வரும். ஸோ ஹெல்த்தியான ஒரு மீல்னு நான் நினைப்பேன் அதைய. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஈகோ ஷாப்புக்கு தாங்க வர்றோம். இந்த ஈகோ ஷாப் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் பெடாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே $1.50 தாங்க இங்கே இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா வெளியில் முன்னாடியே கடையில் போட்டிருக்காங்க எவ்ரிதிங் at $1.50 only அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வெளியிலேயே நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, நீங்கள் இது வீடும் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஊர் ஸ்டீமர்லாம் கூட வச்சுருக்காங்க. நான் அது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதாவது வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு அழகாக இதெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி நல்ல ஃப்ரேம்ஸ் தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக, பட் சுமாராக இருந்துச்சு, ஒன்றும் மோசம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் எல்லாமே இருந்துச்சு. மிரர்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பேகுங்க, இந்த பேக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா கொடுக்குற நம்ம ஊர் காசுக்கு ஒரு 75 ரூபாய் பக்கம் வருது.
75 ரூபாய்க்கு இந்த பேக்கெல்லாம் ரொம்பவே வேர்துன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பாத் மேட்டு இல்லை மேட் எல்லாமே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் பொருள், அப்புறம் இந்த சுத்தியல் மாதிரியெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலலாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க, அதாவது ஸ்நாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே $1.50 தான். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 2 யூனிட்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்படின்னா என்னென்னா 2 பேக்கெட் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 பொருள் அப்படிங்கிற மாதிரி 2 யூனிட் அப்படிங்கிறது. ஸோ 2 எடுத்தீங்க அப்படின்னா $1.50 ரொம்ப வேர்து நிஜமாலுமே. ஒரு வேளை உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேணும், குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து வாங்குறது யூஸ்ஃபுல் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு $1.50க்கு 4 யூனிட், அதாவது 4 ஜூஸ் கிடைக்கிறது, 4 இது கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் கிளாஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளேட்ஸு. இந்த பிளேட்லாம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் யூஸ் அண்ட் த்ரோக்கு ஓகே, மற்றபடி இது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அப்புறம் எவர் சில்வர்லாம் கூட இருக்குது, வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ அதனால் என்னால் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வேர்த் இல்லைன்னு நினைப்போம், பட் நிறைய வந்து கண்டிப்பாக வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இது ஒரு நல்ல கடை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு பில் போட்டுட்டேன். நான் பெருசாக எதுவும் வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கினேன். வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் எம்ஆர்டியில் வர்றேன். வரும்போது லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கிராசரி ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அங்கே தான் போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு இது சீமே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் கடை தாங்க. இது வந்து இந்தியன் கடை தான். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இந்தியன்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பில்லிங் இடம். இந்த பில்லிங் இடத்துக்கிட்டேயே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ளேயும் ஸ்நாக்ஸ் இருக்கும், வெளியும் ஸ்நாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உள்ளே மறந்துட்டிங்கன்னா கூட வெளியே வந்து இங்கெல்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே வந்து தான் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு இது கொஞ்சம் பக்கம் லிட்டில் இண்டியா போகிறத விட. பட் ஸ்டில் இங்கே வந்து லிட்டில் இண்டியாவில் இன்னுமே சீப்பாக இருக்கும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே இருக்குங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து நான்லாம் இந்தியாவில் கூட நான் பார்த்ததில்லை, இங்கே இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. என்ன பருப்பு வேணுனாலும் நீங்கள் இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு மாவெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து தோசை மாவு, இட்லி மாவு தனியாகவும் வச்சுருப்பாங்க. அப்புறம் கூடவே ஆப்ப மாவெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சைடுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தயிர் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பன்னீர்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போய் தேடணும்னு அவசியமே இல்லை. மற்ற கடையில் நீங்கள் எங்கே போனாலும் நமக்கு தேவையான அந்த பன்னீர் கூட கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் சிங்கப்பூரில் மற்ற கடைங்களெல்லாம் போய் வாங்குறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டின்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஊறுகாய். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாவு எல்லாமே வச்சுருப்பாங்க, நெய் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இந்த புட்டு மாவுலேருந்து, அப்புறம் வந்து இந்த குலாப் ஜாமுன் மாவுலேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பிக்கிள் வெரைட்டிஸ் மட்டும் அங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து சாய்ஸஸில் ஸ்பாயில் ஆயிடுவீங்க என்ன எடுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா பார்த்துட்ருக்கோம் இந்த டைம் பிக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா விலையும் வந்து நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து $1.80 ஒரு பிக்கிள் பாட்டில். இது வந்து $1.80 $2.50 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி செக்ஷனுங்க. இந்த அரிசியில் ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் அரிசி வச்சுருப்பாங்க. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெர்மிசெலி, அதாவது சேமியா மாதிரி இதுலேயே வந்து தென்னை, வரகு, ராகி எல்லா வகையான வெர்மிசெலிஸும் வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து நான் நிஜமாலுமே இந்தியாவில் இருக்கும்போது நான் பார்த்ததே கிடையாது. வரகுலெல்லாம் வந்து சேமியா இருந்து
அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பொரி, அப்புறம் அவல் செக்ஷன். அப்புறம் இங்கேயே வந்து இந்த மட்டை அரிசியெல்லாம் இருக்கும், ரெட் ரைஸு மட்டை அரிசியெல்லாம் வேணும்னா இங்கேயும் இருக்கும். அப்புறம் மிளகா இருக்கும். அப்புறம் வந்து இந்த வீட்டிலேருந்து டிரெக்டாக எடுக்கிற அந்த பொரியெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாமி பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது சந்தனம், திருநீர், குங்குமம், அப்புறம் வந்து பூஜை ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுற அந்த டிஷ் வாஷிங் இது, அதுக்குன்ட்டே தனியாக ஒரு இதெல்லாம் இருக்கும், அது எனக்கு பேர் மறந்துடுச்சு. அதெல்லாமே அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள் செக்ஷன். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காது, வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள்ஸே ஏகப்பட்டது இருக்கும். பார்த்திங்கன்னா பிரண்டை எல்லாம் கூட இருக்குது, நீங்கள் வாங்கி சட்னி செய்யறதுனா செஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாக கீரை செக்ஷன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டோம். இன்றைக்கி இங்கே ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். வெஜ்ஜீஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வாங்கலை, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். இது வந்து சும்மா மற்ற கிராசரிஸ்க்கு மட்டும்தான் வந்தோம். பார்த்திங்கன்னா $36 தான் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் கிராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னி நைட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் ஆக போகுது. இங்கே வந்து 7 மணி 7:15 தான் வந்து இருட்டு விழுகும், அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ நைட்டு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு தூங்குறது தாங்க. ஸோ எங்களோட வீக்கெண்ட் இது தான். இன்றைக்கி வீக்கெண்ட் ஷாப்பிங் இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் விலாக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.